பெரிய அருளை கொண்டு கண்டன முழக்கத்தை கண்ணியமிகுந்த ஹஜரத் அவர்கள் நல்ல முறையிலே முழக்கம் அளித்தார்கள். இந்த முழக்கத்தை இறைவன் ஏற்றுக்கொண்டு இந்த முழக்கத்தின் மூலமாக இந்த சட்டத்தை திரும்ப வாபஸ் பெறக்கூடிய வாய்ப்பை எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. அடுத்ததாக கண்ணியமிகுந்த தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு மாநில செயலாளர் தோழர் திரு செந்தில்குமார் அவர்கள் கண்டன உரையை நிகழ்த்துவார்கள். அண்ணன் கண்ணியமிகுந்த எம்எல்ஏ PK நீலமேகம் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை ஜமாத் உலமா சபையின் சார்பாக வருக வருக என வரவேற்று இந்த கூட்டத்தினுடைய இறுதி முடியும் வரையிலும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். வக்பு திருத்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி ஜமாத்துல் உலமாக்கல் சபையின் சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் தஞ்சை மாநகர ஜமாத்துல் உலமாக்கலுடைய சபையினுடைய தலைவர் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகள், ஜமாத்துல் உலமாக்கல் சபையினுடைய அங்கத்தினர்களே, கண்டன உரை நிகழ்த்தி இருக்கிற மேலாள் நிதித்துறை இணையமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் SS பழனிமாணிக்கம் அவர்களே, கண்டன உரை நிகழ்த்தவிருக்கிற தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் TKG நீலமேகம் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் ச முரசொலி அவர்களே, தஞ்சை மாநகர மேயர் சகோதரர் சன் ராமநாதன் அவர்களே, இந்த கண்டன பொதுக்கூட்டத்திலே பங்கேற்று முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிற அன்புக்கினிய சகோதரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழுவின் சார்பில் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலிலே உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் 288 வாக்குகள் ஆதரவோடு மக்களவையிலே நிறைவேற்றிருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு மிக மோசமான கருப்பு சட்டம் தான் இந்த வக்பு வாரிய திருத்த சட்டம். 44 திருத்தங்கள் இந்த வக்பு வாரிய திருத்த சட்டத்திலே செய்யப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க அந்த சட்டத்தினுடைய நோக்கம் அனைத்தும் ஏதோ ஏழை இஸ்லாமியர்களுக்கு உதவுவதை போல இவர்கள் மாய்மாலத்துக் கொண்டு பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிலையிலே வக்பு வாரியத்தினுடைய சொத்துக்களை கபலீகரம் செய்வதுதான் மிக முக்கியமான நோக்கம். அதற்கான பல்வேறு விதமான சரத்துக்களை இந்த சட்டத்திலே அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு உதாரணமாக பிரிவு 3 அவர்கள் சொல்லக்கூடியது என்பது 5 வருடம் யாராவது ஒரு இஸ்லாமியராக இருந்தால்தான் வக்புக்கு தானம் செய்ய முடியும். அவர் வாய்மொழியாக ஒருத்தர் தானம் செய்தாலோ இல்லது அனுபவ தானமாக இருந்தாலோ அது வக்பு சொத்தாக கருதப்பட மாட்டாது. அப்ப அது என்ன சொத்தா மாறும்? அது அரசாங்கத்தினுடைய சொத்தாக மாறிவிடும். ஒரு அம்சம் அதில் இருக்கிறது பிரிவு 3. அதே போல இந்த வக்பு சொத்துக்கள் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் ஏற்கனவே வக்பு ட்ரிபுனலுக்கு அது போயிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் உயர்வான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அவர் தான் இந்த சொத்து சம்பந்தமாக எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ப்பளிப்பார். அதே போல
இன்னைக்கு வந்து இந்த வக்ஃபு வாரியத்தினுடைய மத்தியத்தினுடைய தலைவராக யார் இருப்பார்னா மத்திய அமைச்சர் தான் இருப்பார். மத்திய அமைச்சர் யாராக இருப்பார்கள்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே போல இன்னைக்கு வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த வக்ஃபு வாரியத்தில் 2 பேர் உறுப்பினர்களாக இருக்கணும் அப்படின்னு வந்து இருக்கு. வக்ஃபு அவர்கள் நியமிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கணும், அதிகாரிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு பெரும்பான்மையானவர்கள் இந்த வாரியத்துக்குள்ளே முஸ்லீம் அல்லாதவர்கள் நியமிக்கப்படுவதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் இந்த சட்டத்தில் இருக்கிறது. பெண்கள் இருக்காங்கன்னு ஒரு பெருசா சொல்லிட்டே இருக்காங்க. பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது, இஸ்லாமிய பெண்களுக்கு முக்கியத்துவம் என்பது இந்த வக்ஃபு வாரியத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய பிரச்சாரங்கள். ஏற்கனவே பெண்கள் இருக்கிறார்கள். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, கண்டிப்பாக பெண்கள் 2 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது இஸ்லாமிய பெண்களாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இந்து பெண்களாக கூட அவர்கள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அவசியம் இல்லைன்னா வேற யார் வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறதா இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இஸ்லாமிய மத நிறுவனங்களை முடக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம். வேற எந்த நோக்கமும் கிடையாது. பெருசா வந்து அவர்கள் ஏழைகளுக்கு செய்வார்கள், ஏற்கனவே இருக்குங்க. ஏற்கனவே இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் 1995 ஏற்கனவே இது மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படியெல்லாம் தீர்ப்பது என்பதற்கான பல சட்டம் நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் பலவிதமான பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான வழிமுறைகள் இப்ப இருக்கக்கூடிய வக்ஃபு சட்டத்திலே இருக்கு. ஆனா புதுசாக சட்டம் என்பது இன்னைக்கு உங்களுக்கு தெரியாத விஷயம் அல்ல. இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான நோக்கம், இவர்கள் எப்படி இந்த ஆட்சி பொறுப்பை அடைவதற்காக அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் இருந்ததோ அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இன்னைக்கு என்ன நிலைமை, இன்னைக்கு வந்து வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தின் மூலமாக இப்ப இஸ்லாமியர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய, ஏற்கனவே நம்முடைய இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 26 என்ன சொல்லுது, எந்த மதத்தை சார்ந்தவர், அவர் இந்துவா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், இல்ல சீக்கியரா இருக்கலாம், அவர் வந்து எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அந்த மத நோக்கத்திற்காக ஒரு நிறுவனத்தை அவர் உருவாக்கலாம். அது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அம்சம். அப்படி அவர் உருவாக்குற போது அதை நிர்வகிக்கவும் அவரே முடியும். அந்த அசையும் சொத்தா இருக்கலாம், அசையா சொத்தை வாங்கலாம், எதை வேணாலும் வாங்கலாம், அதையும் அவர்கள் நிர்வகிக்க முடியும் என்று இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 26 சொல்லுது. அப்படி இருக்கிற போது இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த திருத்தம் என்பது கிட்டத்தட்ட 44 திருத்தங்கள் வக்ஃபு சட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பது முழுக்க இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சட்டம். இதை வந்து யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. அடிப்படையான சிதைக்கிறதுக்கான ஒரு சட்டத்தை அவர்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஏற்கனவே அவர்களுக்கு சில அஜெண்டாக்கள் இருக்கிறது, அவர்களுக்கு ஏற்கனவே அவர்களுக்கு என்று சில கொள்கைகள் இருக்கிறது. அந்த கொள்கையை நிலைநிறுத்துவதற்காக, அந்த கொள்கையை அமுல்படுத்துவதற்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை என்பது இன்றைக்கு வக்ஃபின் மூலமாக இருக்கிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதை சிதைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த முறையிலே தான் அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதோடு மட்டுமல்ல, இதற்காக அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி என்பது கூட ஜனநாயகத்துக்கு விரோதமானது. என்ன பண்ணாங்க, ஏற்கனவே 2024 அதை கொண்டு வந்தாங்க. வக்ஃபு திருத்த சட்டத்தை 2024 அவங்க கொண்டு வந்த போது அது வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான எதிர்க்கட்சிகள், அதே போல பல இஸ்லாமிய அமைப்புகள், உலமாக்கல் சபை உள்ளிட்ட பலர் அதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அப்படி தெரிவிக்கிற போது என்ன பண்றாங்கன்னா, நாடாளுமன்றத்தினுடைய நிலைக்குழுவுக்கு அனுப்புறாங்க. பாஜகவினுடைய எம்பி ஜெகதாம்பிகா பால் என்கிறவருடைய தலைமையில் அந்த நிலைக்குழு என்பது அமைக்கப்படுகிறது. அதுல திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசா உள்ளிட்டவர்கள் அதில் நிலைக்குழுவினுடைய உறுப்பினர்களாக இருந்தார்கள். பல பேர் பல எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்கள் இருந்தார்கள். என்ன கேலி கூத்துன்னா, இவர்களை எல்லாம் பார்த்தா எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர்க்கட்சிக்காரர்கள் தான் நாங்க சொன்னதெல்லாம் இதுல நீங்க சேர்க்கலன்னு வெளிநடப்பு பண்ணுவாங்க. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, இவர்களை எல்லாம் வெளியேற்றுகிறார். இவர்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு நாடாளுமன்ற நிலைக்குழுவிலே கூட எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த எந்த விதமான திருத்தங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நேரடியாக அதை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வருகிறார்கள். முழுக்க RSS நாக்பூரில் இருந்து என்ன எழுதி கொடுத்ததோ
அதையே அவர்கள் கொண்டு வந்து நிலை நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கக்கூடிய அவலம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதுல கூட ஜனநாயகம் இல்லை. அப்ப நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை சிதைப்பது, அரசியலமைப்பு சட்டத்தை சிதைப்பது, இந்தியாவிலே பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் பிரிவு 15 படி எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம், எந்த இனத்தில் வேண்டுமானாலும் சார்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருக்கலாம், பாலினத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அதே போல பிறப்பிடத்தை கொண்டிருப்பவர்களாக இருக்கலாம். ஆனால் அரசு அவர்களிடத்தே பாரபட்சம் காட்டக்கூடாது என்று இருக்கிறது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனைவருக்குமான ஒரு பொதுவான உரிமை என்று இருக்கிறது என்று இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 15 நாளை தினம் டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்த நாள் இருக்கிறது. அந்த அம்பேத்கர் உருவாக்கி அவருடைய தலைமையிலே உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. அந்த அரசியலமைப்பு சட்டம் இதிலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்தியா ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசு என்பதற்கு மாறாக இன்றைக்கு இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தையே புரட்டி போடுகிற நடவடிக்கை என்கிற முறையிலேதான் அவர்களுடைய அனைத்து விதமான நடவடிக்கைகளும் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வெறும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரானவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய இந்து மதத்திற்கும் எதிரானவர்கள். நான் என்ன கேட்கிறோம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு முன்னால் கடனை தள்ளுபடி செய்ய முடிகிறது. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய தஞ்சையில இருக்கக்கூடிய சாதாரண விவசாயியுடைய கடனை உன்னால் தள்ளுபடி செய்ய முடியாது. பல லட்சம் கோடி ரூபாய் அதற்கு அவர்களால் செய்ய முடியும். சில லட்சம் கோடிகளை விவசாயிகளுக்காக தள்ளுபடி செய்ய முடியாது. கல்வி கடனை அவர்கள் தள்ளுபடி செய்ய மாட்டார்கள். மாநில அரசு இன்றைக்கு உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறது. பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய 2300 கோடி ரூபாய் நிதியை உங்களுக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த கல்விக் கொள்கையை செயல்படுத்தினால்தான் கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய நிலைமை இருக்கிறது. கல்விக்கு நிதி கொடுக்க முடியாது, மாநில திட்டங்களுக்கு உங்களால் நிதி கொடுக்க முடியாது. ஆனால் கார்ப்பரேட்டுகளுக்கு பல லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்ய முடியும் என்று சொன்னால் நீங்கள் யாருக்காக இருக்கிறார்கள்? இங்க இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறைக்கு அந்த பணத்தை கொடுத்தா இங்க இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மாணவன் பலனடைய மாட்டானா? பிற்படுத்தப்பட்ட மாணவன் பலனடைய மாட்டானா? சாதாரண சிறு குறு விவசாயிகள் பலனடைய மாட்டார்களா? ஜிஎஸ்டி என்கிற பெயரிலே இங்க இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு சிதைக்கப்படுகிறது. தஞ்சையிலே கூட ரிலையன்ஸ் மார்ட் வந்துவிட்டது. இவர்களுடைய நோக்கம் சிறுபான்மையினரை சிதைப்பதோடு இணைத்து அது முதன்மையான கடமையாக கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதோடு சேர்த்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து பகுதி மக்களுடைய நலன்களை புறக்கணிப்பது, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய வேற்றுமைகளை பெரிதாக்குவது. இன்றைக்கு எங்க வேணாலும் பாருங்க, பல சாதி அமைப்புகள் இன்னைக்கு முளைச்சிக்கிட்டே இருக்கு. பல தாழ்த்தப்பட்ட அமைப்புல, பிற்படுத்தப்பட்ட அமைப்புகள, மிகவும் பிற்படுத்தப்பட்ட அமைப்புகள், உயர் சமூகம் என்று சொல்லக்கூடிய முற்படுத்தப்பட்ட சமூகத்திலே பல சாதி அமைப்புகள் இன்றைக்கு கூடுதலாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னால் இருப்பது RSS என்கிற ஒரு மிகப்பெரிய வலுவான அமைப்பு. அதனுடைய சித்தாந்தம் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு பெருமையை சொல்கிறது. ஒவ்வொரு சாதியும் நீதான் ஆண்ட சாதி என்று அதன் முன்னால் கொண்டு போய் நிறுத்துகிறது. எல்லோருக்கும் முறை கேட்டுகிறது. இதனுடைய அடிப்படை என்பது எல்லோரும் எந்த சாதி அனைத்து சாதிகளும் எதை சார்ந்தது என்று சொன்னால் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய மிக மோசமான நிலையிலே இன்றைக்கு சாதி ரீதியாகவும் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய மிக மோசமான நிலைமையை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியா என்பது வேற்றுமையிலே ஒற்றுமை கொண்டிருக்கக்கூடிய நாடு. இந்தியாவிலே பல்வேறு விதமான வேற்றுமைகள் இருக்கிறது. மதத்தால் வேற்றுமை இருக்கிறது, சாதியால் வேற்றுமை இருக்கிறது, இனத்தால் வேற்றுமை இருக்கிறது, பண்பாடு கலாச்சாரத்தால் வேற்றுமை இருக்கிறது. ஏன் ஒரே சாதிக்குள்ளேயே, ஒரே ஊருக்குள்ளேயே ஒரே பண்பாடு இருக்கிறதா? ஒரே திருமண முறை இருக்கிறதா? ஒரே இறப்பு முறை இருக்கிறதா? இல்ல, எதுவுமே கிடையாது. அப்ப பல்வேறு விதமான வேறுபாடுகளை கொண்டிருப்பதுதான் இந்தியா. இதற்குள்ளதான் இந்தியாவுடைய ஒற்றுமை இருக்கிறது. இதற்குள்ளேதான் இந்தியாவுடைய வலிமை இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் புறக்கணித்து விட்டு வேற்றுமையை அதிகப்படுத்தி சாதியாக பிரிப்பது, மதமாக பிரிப்பது, இனமாக பிரிப்பது என்கிற முறையிலே அனைவரையும் பிரித்து துண்டாடி மக்களை துண்டாடுவதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பது, அதன் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளுக்கு சேவை செய்வது என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவபாசிச தன்மை கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை. எனவேதான் இன்றைக்கு மேற்கு வங்க மாநிலம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. 4 மாவட்டங்களிலே இன்றைக்கு ஊரடங்கு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே
ஏற்கனவே மணிப்பூர் மாநிலத்திலே குட்கி மொய்தி என்ற இந்த 2 இன மக்களை பிரித்ததன் மூலமாக இன்றைக்கும் அமைதி திரும்பாத மணிப்பூர் மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இவருடைய நோக்கம் நாட்டிலே கலவரத்தை உருவாக்குவது, நாட்டிலே பிரிவினத்தை உருவாக்குவது. சிந்தனை ரீதியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து பகுதி இந்து மக்களையும் அவர்கள் இந்து என்றால் இந்தியா, இந்தியா என்றால் இந்துக்கள் என்கிற நிலைக்கு உருவாக்குவதற்கான அடிப்படையான பல்வேறு விதமான வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், யாரும் ஒன்னா இருக்க முடியாத அவர்கள்ட்ட இன்னைக்கு பல மாற்றங்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியலிலே ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. எனவேதான் இந்த மேடையின் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது என்று சொன்னால், ஏதோ வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தின் மூலமாக இஸ்லாமியர்களினுடைய சொத்துக்களை கபலீகரம் செய்வது மட்டுமல்ல, அவருடைய அடிப்படை உரிமைகளை பறிப்பது மட்டுமல்ல, இந்தியாவிலே பிரிவினையை உருவாக்குவது, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்குமான பிரிவினையை உருவாக்குவது, அதுதான் மேற்கு வங்கத்தில் நடந்தது. ஒரு போராட்டம் நடக்கிறது, அந்த போராட்டத்துக்குள்ள RSS குண்டர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள். அதனுடைய நோக்கம் என்ன? அதனுடைய நோக்கம் பிரச்சனையை உருவாக்குவதற்கு. கருத்துக்களை சொல்வது என்பது இந்தியாவில் அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிற உரிமை, போராடுகிற உரிமை இருக்கிறது, பொதுக்கூட்டம் நடத்துகிற உரிமை இருக்கிறது, எழுத்துரிமை இருக்கிறது, பேச்சுரிமை இருக்கிறது. ஆனால் இந்த உரிமைகளை எல்லாம் சிதைக்கிற ஒரு நாடாக இன்றைக்கு இந்தியாவை மாற்றுகிற நடவடிக்கை இன்றைக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது, நாளை கிறிஸ்தவர்களுக்கு ஏற்படும். அதுதான் இந்த சட்டம் நிறைவேற்றிய பின்னால் RSS பத்திரிகையாக இருக்கக்கூடிய ஆர்கனைசர் சொல்கிறது, கத்தோலிக்க திருச்சபைகளிடம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் இந்தியாவினுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை விட அதிகமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்து எங்க கை வைக்க போறாங்க? கத்தோலிக்க திருச்சபைகளிடம் இருக்கக்கூடிய பள்ளிகள், இங்க இருக்கக்கூடிய செயின்ட் பீட்டர்ஸ் பள்ளி இருக்கிறது, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரண்மனையில பள்ளி ஒரு இருக்கிறது, செயின்ட் பீட்டர்ஸ் பள்ளி இருக்கிறது, ஈஸ்ட் கேட்ல இருக்கு, இதுல இருக்கு, வடக்கு வாசல்ல இருக்கு. இந்த பள்ளிக்கூடங்கள் தான் இங்க இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்து மக்களுக்கு கல்வி அளித்திருக்கக்கூடிய பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்தினுடைய சொத்துக்கள் மீது அவர்கள் கண் வைக்க பார்த்திருக்கிறார்கள், அவர்கள் கண் வைத்திருக்கிறார்கள். எனவேதான் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை அபகரிப்பது, அடிப்படையில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகளை பறிப்பது என்கிற முறையிலே இவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர் சாதாரணமாக நடுத்தர மக்களை, ஏழை எளிய மக்களை வாழ்வதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் செய்ய போவதில்லை. அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இன்றைக்கும் பட்டினிச்சாவுகள் நடந்து கொண்டிருக்கிறது, விவசாயிகளுடைய தற்கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே சிந்தனை ரீதியாக இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, ஒட்டுமொத்த இந்து மக்கள் மட்டுமல்ல அனைவருக்கும் எதிரானவர்கள் என்கிற முறையிலே அவர்களை பற்றிய கருத்து ரீதியான பிரச்சாரங்களை முன்னெடுப்போம். இந்த வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரின் சார்பிலேயும் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்கிற முறையிலே தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழுவின் சார்பிலே வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அல்ஹம்துலில்லாஹ். தோழர் செந்தில்குமார் அவர்கள் ரொம்ப அழகிய முறையிலே கண்டன உரையை இங்கே பதிவு செய்தார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய இந்த சேவையை இறைவன் மென்மேலும் அபிவிருத்தியாக்கி தந்து அவர் இன்னும் அதிகமான சேவை செய்யக்கூடிய வாய்ப்பை இறைவன் அருள் புரிவானாக. அடுத்ததாக கண்டன முழக்கத்தை கண்ணியமிகுந்த மௌலானா மௌலவி அனஸ் ஹஜரத் அவர்கள் இங்கே கண்டன முழக்கத்தை முழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
கண்டிக்கின்றோம் 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 ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ரத்து செய் 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 வக்ஃபு திருத்த சட்டத்தை 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 ரத்து செய் அபகரிக்காதே 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 வக்ஃபு சொத்தை அபகரிக்காதே வக்ஃபு சொத்தை அபகரிக்காதே வக்ஃபு சொத்தை அபகரிக்காதே வக்ஃபு சொத்தை அபகரிக்காதே 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 இறைவனின் சொத்தை 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 அபகரித்தால் இறைவனின் சொத்தை அபகரித்தால் இறைவனின் சொத்தை அபகரித்தால் இறைவனின் சொத்தை அபகரித்தால் அழிவு நிச்சயம் மறவாதே அழிவு நிச்சயம் மறவாதே அழிவு நிச்சயம் மறவாதே அழிவு நிச்சயம் மறவாதே வஞ்சிக்காதே 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 முஸ்லிம்களை வஞ்சிக்காதே முஸ்லிம்களை வஞ்சிக்காதே முஸ்லிம்களை வஞ்சிக்காதே முஸ்லிம்களை வஞ்சிக்காதே பிரிக்காதே 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 மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே வேறறுப்போம் 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 வெறுப்பு அரசியலை வேறறுப்போம் வெறுப்பு அரசியலை வேறறுப்போம் வெறுப்பு அரசியலை வேறறுப்போம் வெறுப்பு அரசியலை வேறறுப்போம் கண்டிக்கின்றோம் 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 ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ரத்து செய் 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 வக்ஃபு திருத்த சட்டத்தை 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 ரத்து செய் காப்பாற்று 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 அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்று அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்று அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்று அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்று ஓங்கட்டும் 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 சமூக ஒற்றுமை ஓங்கட்டும் சமூக ஒற்றுமை ஓங்கட்டும் சமூக ஒற்றுமை ஓங்கட்டும் சமூக ஒற்றுமை ஓங்கட்டும் வெல்லட்டும் 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 சமூக நல்லிணக்கம் வெல்லட்டும் சமூக நல்லிணக்கம் வெல்லட்டும் சமூக நல்லிணக்கம் வெல்லட்டும் சமூக நல்லிணக்கம் வெல்லட்டும் அஞ்ச மாட்டோம் 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 எதுவாயினும் அஞ்ச மாட்டோம் எதுவாயினும் அஞ்ச மாட்டோம் எதுவாயினும் அஞ்ச மாட்டோம் எதுவாயினும் அஞ்ச மாட்டோம் எதிர்ப்போம் 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 இறுதி வரை எதிர்ப்போம் இறுதி வரை எதிர்ப்போம் இறுதி வரை எதிர்ப்போம் இறுதி வரை எதிர்ப்போம் பணிய மாட்டோம் 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 அடக்குமுறைகளுக்கு பணிய மாட்டோம் அடக்குமுறைகளுக்கு பணிய மாட்டோம் அடக்குமுறைகளுக்கு பணிய மாட்டோம் அடக்குமுறைகளுக்கு பணிய மாட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் மௌலானா மௌலவி முஹம்மது அனஸ் ஃபாசில் மன்பை ஹஜரத் அவர்கள் அழகான முறையிலே கண்டன முழக்கத்தை இங்கே பதிவு செய்தார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கும் நமக்கும் அருள் புரிவானாக. அடுத்ததாக கண்ணியம் மிகுந்த தஞ்சை மாநகர மாமன்ற உறுப்பினர், திமுக குழுவினுடைய செயற்குழுவுடைய தலைமை குழு உறுப்பினர் அண்ணன் டி.கே. நீலமேகம் எம்எல்ஏ அவர்களை இங்கே கண்டன உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி நாம் அழைக்கின்றோம்.
நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கண்டன கூட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா சையது அப்தாஹிர் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற பல்வேறு அமைப்புகளின் சார்ந்த முன்னோடி பெருமக்களே, கம்யூனிஸ்ட் பேர் இயக்கத்தின் சார்பில் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய அன்புக்குரிய அண்ணன் அருமை சகோதரர் செந்தில் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற அன்புக்குரிய அண்ணன் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த அண்ணன் ஆறுமுகம் அவர்களே, அன்புக்குரிய நசீர் அவர்களே, மரியாதைக்குரிய சகோதரர் பாதுஷா அவர்களே, வருகை தந்திருக்கின்ற பெருமக்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற சையது இப்ராஹிம் அவர்களே, பெருந்திரளாக கூடியிருக்கின்ற இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். யாரும் எதிர்பாராத ஒன்றாக ஆட்சி பொறுப்பிலே இருக்கின்றோம் என்கின்ற மமதையில் ஆளுங்கட்சியாக இருக்கின்றோம், இந்தியாவை ஆளுகின்றோம் என்கின்ற உணர்வோடு ஒரு மதத்தை காலில் போட்டு மிதிக்கின்ற வகையில் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிர்ப்பாக வக்ஃப் சட்டத்தை திருத்தி அதன் மூலமாக அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற பல ஆண்டு காலமாக தலைமுறையாக நடந்து வந்திருக்கின்ற பல்வேறு நன்மைகளை முடக்குகின்ற வகையிலும் இங்குதான் இந்தியாவை ஆள வேண்டும் என்ற உணர்வோடு ஆட்சி பொறுப்பிலே பெரும்பான்மையில் இருக்கின்றோம் என்ற உணர்வோடு இரவு 2 மணி வரையிலே நாடாளுமன்றத்தை நடத்தி இருண்ட பொழுதிலே யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சட்டத்தை திருத்தம் கொண்டு வந்து அது இஸ்லாமியர்களுக்கும் அதில் இருக்கக்கூடிய ஏழ்மையில் இருக்கின்றவர்களுக்கும் பாதிக்காத வகையிலே செய்கின்றேன் என்று ஒரு கண்கட்டி வித்தையை செய்து வக்ஃப் சட்டத்தை இன்றைக்கு திருத்தி இருக்கின்றார்கள். பல்வேறு கருத்துக்களை மரியாதைக்குரிய செந்தில் உள்ளிட்டவர்கள் அதில் இருக்கின்ற நுணுக்கங்களை அவருடைய உள்நோக்கத்தை இங்கே படம் பிடித்து காட்டினார்கள். இந்த இடத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தொடங்கிய காலம் தொட்டு நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் காலமானாலும் நம்முடைய தளபதியினுடைய இன்றைய ஆட்சி காலமானாலும் அல்லது எதிர்க்கட்சியில் இருக்கின்ற போதும் இஸ்லாமியர்கள் மீது நாங்கள் கொண்டிருக்கின்ற அன்பும் பற்றும் மரியாதையும் என்பது அசைக்க முடியாதது. அதை எடுத்து காட்டுகின்ற வகையிலே தான் நாடாளுமன்றம் நடைபெறுகின்ற அதே நாளில் சட்டப்பேரவை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டப்பேரவை நடைபெறுகின்ற போது இந்த தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கான முன்வடிவு கொண்டு வரப்பட்ட அந்த நிலையில் சட்டமன்றம் கூடிய அன்றைய காலையிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையிலே கொண்டு வருகிறார். வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு கண்டனம் தெரிவிக்கின்றார். அப்பொழுது நாடாளுமன்றத்திலே இந்த சட்டம் நிறைவேறவில்லை. ஆனால் சட்டத்தினுடைய முன்வடிவு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நம்முடைய கண்டனத்தை தெரிவிக்கின்ற வகையிலே ஏதோ மேடை போட்டல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் மேடை போட்டல்ல, சட்டப்பேரவையிலே சட்டமாக ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்து அதை கண்டிக்கின்ற அல்லது நிறைவேற்றக்கூடாது என்கிற நிலைப்பாட்டை ஒட்டுமொத்தமாக அந்த அவை ஏற்றுக்கொள்ள வகையிலே தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, ஏதோ ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள், அதனுடைய கண்டனத்தை நாம் தெரிவிக்கின்றோம் என்ற வகையிலே சட்டப்பேரவையிலே தெரிவித்தோம் என்றில்லாமல் நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற நம்முடைய 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த சட்டத்திற்கு அந்த திருத்தத்தை கொண்டு வரக்கூடாது என்பதற்காக கொடுத்த கண்டனம் என்பது நாம் அனைவரும் உணர்ந்த ஒன்று.
நாடாளுமன்றத்தினுடைய மூத்த நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களவையிலே அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் மிக கடுமையாக இதனை கண்டிக்கின்ற ஒன்றை நாம் பார்த்தோம். 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எடுத்த எடுப்பிலே அதை தடுத்த காரணத்தினாலே தான் நிதானமாக அதை கொண்டு வந்து நிறைவேற்றி அதோ இரவு 2 மணிக்கு நிறைவேற்றி இருக்கின்றார் என்று சொன்னால் இதைவிட கேவலமான ஒரு அரசு எந்த அரசு இருக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னார், தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்று கேட்கின்ற போது அன்றைக்கு அமைச்சராக இருந்த மத்தியிலே ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் என்றாலும் கூட நேருடைய அமைச்சரவை தமிழ்நாடு தனிநாடு கோரிக்கை வைக்கின்றார்கள். அந்த நேரத்திலே போர் மூழ்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற போது தனிநாடு கோரிக்கையை நாம் கைவிடுகின்றோம். தனிநாடு கோரிக்கையை கைவிட்டோம் என்றாலும் கூட 67ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் முதல் தீர்மானமாக தமிழ்நாடு என்கின்ற பெயரை சென்னை என்பதை மாற்றி தமிழ்நாடு என்கின்ற பெயரை வைத்த பெருமை நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு உண்டு. அன்றைக்கு இதை நான் சொல்ல வருவதற்கு காரணம், பெரியோர்களே, தமிழ்நாடு என்று பெயர் வைக்கின்றார்கள், நாட்டுக்குள்ளே ஒரு நாடா என்ற ஒரு கேள்வியை மூதறிஞர் ராஜாஜி அன்றைக்கு வைக்கின்றார். அதை நாடாளுமன்றத்திலே கேட்க வைக்கின்றார். நாடு இந்தியா ஒரு நாடு, அந்த நாட்டுக்குள்ளே தமிழ்நாடு என்று ஒரு நாடா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றார்கள். அதற்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னார், இந்தியா என்பது ஒரு நாடே அல்ல. நல்ல உத்து பார்க்கணும். பேரறிஞர் அண்ணா என்னைக்கு சொல்லியிருக்காரு? 1967ஆம் ஆண்டு சொன்னார், இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல, இது ஒரு துணை கண்டம். பல மொழி பேசுகின்ற மக்கள் வாழுகின்ற பல்வேறு மாநிலங்களுடைய கூட்டுதான் இந்தியா என்கின்ற ஒரு நாடை தவிர இந்தியா என்கின்ற ஒரு ஏக நாடு அல்ல என்பதனை அன்றைக்கே பிரகடனப்படுத்தியவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். நான் குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம், இவருடைய நோக்கம் எல்லாம் RSS பின்புலத்திலே இருந்து கொண்டு இந்து என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை இந்தியாவிலே கொண்டு வர வேண்டும், இது ஒரு இந்து நாடாக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் செய்வதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது அவர்கள் மேடையிலோ அல்லது அவருடைய இயக்கங்களிலோ அவர்களுடைய தலைவர்களோ செய்து வந்தது என்பது வேறு. பாங் சொல்ற ஒரு நிமிஷம். كلمة سيدنا محمد وسيلة والفضيلة ودرجة رفيعة عالية الشريفة والخاصة. அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமிக்கவர்களே, தொழுகைக்கு இன்ஷா அல்லாஹ் கூட்டம் முடிந்ததற்கு பின்பு 2 பள்ளிகளிலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அத்தர் மஹல்லா பள்ளியிலையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய விசிறிக்கார பள்ளியிலும் கூட்டம் முடிந்ததற்கு பின்பு இன்ஷா அல்லாஹ்
இமாம் ஜமாத்துடன் தொழுகை நடைபெறும். ஆகவே யாரும் பாங்கு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கலைஞ்சிட வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் கூட்டத்திலே இறுதி வரையிலும் இருந்து பேச்சை முடித்ததற்கு பின்பு இன்ஷா அல்லாஹ் துவாவுக்கு பின்பு அங்கே தொழுகை நடைபெறும். 2 பள்ளியிலும் இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்ளலாம். அண்ணனுடைய பேச்சு தொடரும். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் இந்த நாடு தனி நாடல்ல, இந்தியா என்பது ஒரே மொழியால், ஒரே இனத்தால், ஒரே நாகரிகத்தால், ஒரே பண்பாட்டால் இணைக்கப்பட்டது அல்ல என்பதனை 1967ஆம் ஆண்டு நாட்டுக்கு குறிப்பிட்டு சென்றிருக்கின்றார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதேபோல முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய காலமெல்லாம் இஸ்லாமியர்கள் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்று சொன்னால் அதற்கென ஒரு தனி மதிப்பையும் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கின்ற வேண்டுகோளை எல்லாம் தொடர்ந்து நிறைவேற்றி தந்தவர் என்பதனை இந்த நேரத்தில் நாமெல்லாம் உணர்ந்து கொண்டு, இந்த நேரத்திலே நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எந்த ஒரு கண்டனத்தை அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைப்பாட்டை அல்லது சட்டத்திற்கு முரண்பான ஒரு நிலைப்பாட்டை மத்திய அரசு கொண்டு வந்தாலும் உடனடியாக அதற்கு கண்டன குரல் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய குரலாக தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அன்புக்குரிய பெரியவர்களே, போராடுவோம் வெற்றி பெறுவோம் என்கின்ற குரல் என்பது ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தது அல்ல. போராடுவோம் வெற்றி பெறுவோம் என்று சொன்னால் அது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை சமுதாயத்தையும் சேர்ந்தது என்பதை அந்த உயர் ஜாதியினருக்கு நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். 288 வாக்குகளை பெற்ற காரணத்தினால் நாடாளுமன்றத்திலே ஒரு நியாயமற்ற சட்டத்திற்கு புறம்பான ஒரு மதத்திற்கு விரோதமான அல்லது அவர்களை ஒடுக்குகின்ற முயற்சியிலே அவர்கள் ஈடுபடுவார்களே, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே நாம் இன்றைக்கு கூடியிருக்கின்றோம். அன்புக்குரிய பெரியவர்களே, நாம் இந்த கண்டனத்தை தொடர்ந்து எழுப்புவோம். அவர்களுக்கு இருக்கின்ற நோக்கம் எல்லாம் நம்முடைய அன்புக்குரிய செந்தில் அவர்கள் உரையாற்றிய போது தெரிவித்ததை போல மதத்தின் பெயரால் சமுதாயங்களை ஒடுக்குவதும் இந்துத்துவாவை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடும் அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய ஆட்சியின் அதிகாரத்தை வைத்து அதற்கு என்றைக்கும் பணிய மாட்டோம் என்பதனை இங்கே எழுப்பிய முழக்கம் நம்மை உணர்வோடு இன்றைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறது. நாம் இன்றைக்கு ஒன்றுபட்டு இருக்கின்றோம். பல்வேறு நிலையிலே சிதறி கிடந்தவர்களாக ஒன்றுபட்டு இருக்கின்றோம். கண்டன குரல் எழுப்புகின்றோம். எதற்காக? நியாயமற்ற இந்த நியாயமல்லாத அந்த நிலைப்பாட்டை எதிர்க்கின்றோம். சட்டப்பேரவையில் எதிர்த்தோம் என்பது மட்டுமல்ல, சட்டமன்றத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு மறுநாள் சட்டமன்றத்திற்கு செல்லுகின்றோம். உடனடியாக கருப்பு சின்னம் அணிந்து எங்களை உள்ளே வர சொன்னார். பெரியவர்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். முதல் நாள் சட்டமன்றத்தில் அந்த தீர்மானம் வரக்கூடாது என்பதற்கு ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தீர்மானம் இரவு நிறைவேறியதற்கு பிறகு மறுநாள் சட்டமன்றத்திற்கு செல்லுகின்ற நான் உள்ளிட்ட அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் கருப்பு சின்னம் அணிந்து உள்ளே சென்றது மாத்திரமல்லாமல் அந்த சட்டம் நிறைவேறியதற்கு சட்டப்பேரவையிலே கண்டனம் தெரிவித்து உரையாற்றியவர் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இதில் என்ன கஷ்டம் இருக்கிறது அவர்களுக்கு? தலைமுறையாக வசதி படைத்த இஸ்லாமியத்தை சார்ந்தவர்கள் வழங்குகின்ற கொடையை வைத்து வக்பு சட்டத்தை வக்பு என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவருடைய கல்வி வளர்ச்சிக்காக, தொழில் வளர்ச்சிக்காக பின்தங்கி இருக்கக்கூடிய ஏழை எளிய முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர்களை முன்னுக்கு கொண்டு வருவதற்காக இந்த அமைப்பு இன்றைக்கு செயல்படுவதை தமிழகத்தில் மாத்திரமல்ல, ஆனால் ஒன்று மட்டும் அவர்களுடைய எண்ணத்தில் இருக்கிறது. செந்தில் பேசும்போது தெரிவித்ததை போல ஒரு தனி அமைப்பு இந்தியாவிலே மிகப்பெரிய பொருளாதார ரீதியாக கம்பேர் பண்ணுகின்ற போது
இன்றைக்கு ரயில்வே எந்த அளவுக்கு இடத்தை சொத்தை வைத்திருக்கிறதோ ஒரு அரசாங்கம், அதில் ஒரு தனி அமைப்பு ரயில்வே. ரயில்வேக்கு இணையாக வக்பில சொத்து இருக்கிறது என்பது அவர்களுடைய கண்ணை பறிக்கிறது. இதை இழுத்து பிடிக்க வேண்டும். சொல்வார்களே, எரிவதை இழுத்தால் கொதிப்பது அடங்கிவிடும் என்று. அந்த எண்ணத்தோடு இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தின் மீது ஒரு போர் தொடுத்து இருக்கின்றார்கள். இன்றைய சொல்வார்கள் கிராமப்புறங்களிலே எலி வலை என்றாலும் கூட அது தனி வலையாக இருக்க வேண்டும் என்று. அதுபோலத்தான் இதுவும் கூட. வக்ஃப் என்பது மிகப்பெரிய போற்றக்கூடிய பாராட்டக்கூடியது. ஏழை எளியவர்களுக்கு வசதி படைத்தவர்கள் தருகின்ற கொடை தானம். அதை முறையாக பயன்படுத்துகிறார்களா இல்லையா என்பதை வேண்டுமானால் கண்காணிக்கலாம், கண்காணிக்கப்படுகிறது. ஆனால் அறவே அதை பல்வேறு காரணங்களில் அவர்கள் பெண்கள் உள்ளே வர வேண்டும், இஸ்லாமியர்கள் இல்லாதவர்கள் உள்ளே செல்லும். இஸ்லாமியர் இல்லாத உள்ள போன என்ன செய்ய போறோம்? நான் இந்த நேரத்தில் கேட்க வரும்போது, ஒரு கோவில் இருக்கிறது, அந்த கோவிலிலே பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் உள்ளே சென்று பூஜை செய்கிறார்கள். அங்கே போய் ஒரு முஸ்லீமை சென்று நீ பூஜை செய்ய என்று சொன்னால் இந்து மதம் ஏற்றுக்கொள்ளுமா? அங்கே போய் ஒரு இஸ்லாமியர் உள்ளே சென்று அந்த கோயில் இருக்கின்ற கர்ப்பகிரகத்தில் இருக்கின்ற சாமிக்கு அபிஷேகம் செய்து ஆராதனை செய்தால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதே போல இஸ்லாமியர்கள் அவருடைய மேடு பள்ளங்களை சரி செய்வதற்காக எடுத்திருக்கின்ற முயற்சி இன்று நேற்றல்ல, பல நூறு ஆண்டுகளாக இது நடைபெற்று இன்றைக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு வக்ஃபை, அதனை சட்டத்தை திருத்தி அதன் மூலமாக ஒரு இந்துத்துவாவை கொண்டு வர வேண்டும், இஸ்லாமிய சமுதாயத்தை ஒடுக்க வேண்டும். இது இஸ்லாமியர்களை ஒடுக்குவது மாத்திரமல்ல, பின்தங்கிய அனைத்து சமுதாயத்தையும் செந்தில் சொன்னதை போல அடுத்து கிறிஸ்தவர்களுக்கு செல்வார்கள். இந்தியாவில் இருக்கின்ற ஒற்றுமையை குலைக்கின்ற நோக்கத்தோடு இன்றைக்கு எடுத்திருக்கின்ற முயற்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்கிறது என்பதை தெரிவித்து நாமெல்லாம் ஒன்றுபட வேண்டும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய வேண்டுகோள் என்பது மிக சிறப்பாக இன்றைக்கு முஸ்லிம்களுக்காக தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரை போலவே இன்றைக்கும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை வலியுறுத்தி என்பதை தெரிவித்து தொடர்ந்து உங்களுக்காக கை கொடுப்போம். இஸ்லாமிய சமுதாயத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிற்பார். கண்டிப்போம், வெற்றி பெறுவோம், வெற்றி வாகை சூடுவோம் என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அல்ஹம்துலில்லாஹ். சட்டமன்ற உறுப்பினர் கண்ணிய மிகுந்த அண்ணன் அவர்கள் ரொம்ப தெளிவான முறையிலே சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தையும் நமக்கு சொல்லி காமித்தார்கள். எல்லாம் வல்ல இறைவன் இந்த தமிழகத்திலே இறுதி வரையிலும் இந்த சட்டத்தை நிறைவேற்றாமல் பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பை இந்த தமிழகத்தில் மாத்திரமல்லாமல் மற்ற எந்த மாநிலத்திலும் இந்த சட்டத்தை நிறைவேற்றாமல் இறைவன் பாதுகாத்து அருள் புரிவானாக. அது மாத்திரமல்லாமல் இந்த சட்டத்தை மிக விரைவிலே மத்திய அரசு வாபஸ் வாங்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அண்ணன் அவர்கள் மென்மேலும் அவருடைய சேவையை இறைவன் கபூல் செய்து அவர்களுக்கு நீடித்த ஆயுளை இறைவன் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக மஹல்லா முடிஞ்சு நாம முடிஞ்சு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக கண்டன முழக்கம் முழங்கக்கூடிய நேரத்திலே ஆரம்பத்திலே சொன்னார்கள், இந்த முழங்குவோமையானால் ஒரு உற்சாகமாக இருக்கும் என்பதாக. இப்பொழுது கண்டன முழக்கத்தை முழங்கக்கூடிய நேரத்திலே அனைவர்களும் எழுந்திருந்து தங்களுடைய கைகளை உயர்த்தி சத்தமிட்டு கண்டன முழக்கத்தை முழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கண்டன முழக்கத்தை முழங்குவதற்கு மௌலானா மௌலவி ஹாஃபில் அல்ஹாஜ் சையது சுலைமான் ஹதரத் அவர்கள் இங்கே கண்டன முழக்கத்தை பதிவு செய்வதற்காண்டி வருகின்றார்கள். Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.